குரங்கும் முதலையும். வணக்கம். இன்று நாம் புத்திசாலித்தனத்தை பற்றிய ஒரு அழகான கதையை கேட்கப் போகிறோம். ஒரு பெரிய ஆற்றின் கரையில் இருந்த ஒரு மரத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது. அதே ஆற்றில் ஒரு முதலையும் இருந்தது. இருவரும் மிகச் சிறந்த நண்பர்களாக பழகி வந்தனர். அந்த குரங்கு தான் பறிக்கும் இனிப்பான பழங்களை தன் நண்பனான முதலைக்கும் தினமும் கொடுத்து மகிழ்ந்தது. ஒரு நாள் அந்த முதலை சில பழங்களை தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்று தன் மனைவியிடம் கொடுத்தது. அந்த பழங்களை சாப்பிட்ட முதலை மனைவிக்கு ஒரு பேராசை வந்தது. இந்த பழங்களே இவ்வளவு சுவையாக இருக்கிறதே, இந்த இனிப்பான பழங்களையே தினமும் சாப்பிடும் இந்த குரங்கின் இதயம் எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று அவள் நினைத்தாள். உடனே தன் கணவனிடம், எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேண்டும், அதை எப்படியாவது கொண்டு வாருங்கள் என்று பிடிவாதம் பிடித்தாள். வேறு வழி தெரியாத முதலை மறுநாள் குரங்கிடம் சென்றது. நண்பா, என் மனைவி உன்னை விருந்துக்கு அழைத்திருக்கிறாள், என் முதுகில் ஏறிக்கொள், நான் உன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று பொய் சொன்னது. நண்பனை நம்பிய குரங்கும் முதலையின் முதுகில் ஏறியது. ஆற்றின் நடுப்பகுதிக்குச் சென்றதும் முதலை உண்மையைச் சொன்னது. நண்பா, உன்னை விருந்துக்கு அழைக்கவில்லை, என் மனைவிக்கு உன்னுடைய இதயம் வேண்டும், அதனால்தான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். குரங்கு ஒரு நிமிடம் அதிர்ச்சியடைந்தாலும் சட்டென்று ஒரு தந்திரம் செய்தது. ஐயோ நண்பா, இதை முதலிலேயே சொல்லக்கூடாதா? நான் என் இதயத்தை மரத்திலேயே அல்லவா வைத்துவிட்டு வந்து விட்டேன். நாம் மீண்டும் கரைக்குச் சென்றால் நான் அதை எடுத்து வருகிறேன் என்றது. இதை நம்பிய முட்டாள் முதலை மீண்டும் மரத்தை நோக்கி திரும்பியது. கரை வந்தடைந்ததும் குரங்கு சட்டென்று மரத்தின் மேல் தாவிக் குதித்தது. மரத்தின் மேலிருந்து குரங்கு கத்தியது, முட்டாள் முதலையே, யாராவது இதயத்தை தனியாக கழட்டி மரத்தில் வைப்பார்களா? உன்னுடைய துரோகத்தை புரிந்து கொண்டேன். இனிமேல் உன்னோடு எனக்கு நட்பே வேண்டாம், இங்கிருந்து போய்விடு என்று விரட்டியது. கதையின் நீதி: ஆபத்தான நேரங்களில் பதட்டப்படாமல் புத்திசாலித்தனமாகச் செயல்பட்டால் எந்த பிரச்சினையிலிருந்தும் தப்பித்து விடலாம்.